ஹலோ காய்ஸ், ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீமோட, அதாவது எக்ஸ்ட்ரீம் 125 6 ஏபிஎஸ் வெர்ஷன் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஒரு கம்ப்ளீட்டான டெஸ்ட் ரைட் ரிவ்யூ. மோஸ்ட்லி ஒரு எப்படின்னா ஓனர்ஷிப் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஏன் அப்படின்னா நான் இந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1-2 months அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வண்டி. இதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ணப்போ இந்த வண்டியை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. நான் ஒரு 3 மணி நேரம் ஓட்டியிருப்பேன், நான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போது இந்த வண்டியை நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறது வந்து எப்படின்னா, இந்த வண்டியை நைட்டில் ஓட்டியிருக்கேன், பகலில் ஓட்டியிருக்கேன். ஸோ டிராஃபிக்ஸில் அட் த சேம் டைம் நிறைய இடங்களில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஒரு பர்சனலான வியூவையும் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். வண்டியோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? யாராருக்கெல்லாம் இந்த வீடியோ அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் ஒரு 125cc ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மாடல் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு க்யூட் வெர்ஷன் ஆஃப் டுக்காட்டின்றாங்க. ஏன்னா இந்த வண்டியோட ரெட் கலர் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் டு அந்த டுக்காட்டியோட ஸ்ட்ரீட் 1000cc அதோட ஈக்குவலுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சீரியஸ்லேயே இதோட லுக்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் 250cc மாடல் வந்து வரப்போகுது. இது நல்லா யோசிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரீமில் 125R இப்போது அப்கமிங் 250cc நடுவில் எக்ஸ்ட்ரீம் 160R ஒரு வண்டி இருக்குது. ஆனால் அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக சூஸ் பண்ணி 250cc வரல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, நான் ஓட்டிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த 125cc இன்ஸ்பயர் பண்ணி தான் இதோட டிசைன்லேயே தான் 250cc வரப்போகுது. ஸோ அந்தளவுக்கு இந்த டிசைன் வந்து நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி நல்ல சேலும் ஆகிட்டுருக்குங்க இந்த வண்டி. நான் பார்த்த வரைக்குமே ரோட்ஸில் எங்கே பார்த்தாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு 10 வண்டி இல்லை ஒரு 20 வண்டியில் ஒரு வண்டி வந்து எக்ஸ்ட்ரீம் 125 இருக்குது. நான் வந்து இதில் ரெட் கலர் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏபிஎஸ் மாடல் பர்சனல் ஒப்பீனியன் தான். செம்ம ஒரு பைக்கு. எப்படின்னா உங்களுக்கு ஆன்ரோட் கண்டிஷன், ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்னு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஆப்டாக இருக்கும். அதுக்கு காரணம் இதோட வெயிட்லெஸ்ஸான ஒரு ஃப்ரேம், பல்ஜான ஒரு டேங்க்கு, ஃப்ரண்ட்டோட எண்டு ரொம்ப லைட்டாக இருக்கும், ரியர் எண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸ்ப்ளிட் சீட்டில் வரும். சிங்கிள் ரைடர் யூஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு பைக் இது. 2 பேர் உட்காந்துட்டு போகிற அளவுக்குலாம் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. அப்படி யூஸ் பண்ணாலுமே பின்னாடியோட குஷன் இருக்குல்ல, பில்லியனோட குஷன் வந்து அவ்வளோ தரமாக பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் கண்டிப்பாக ஒரு பில்லியன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு 125cc இந்த வண்டி சொல்லுவேன். ஹைட்டு ஒன்று தான், ரியரோட ஹைட்டு வந்து கொஞ்சம் அதிகம். அந்த ஹைட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கப்புளாக இல்லை டூயலாக நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, இது ஒரு 125cc தான். பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா ஒரு 160 எக்ஸ்ட்ரீமுக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் இந்த 125cc ஓட்டி பாருங்கள், இதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய 160R ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு பிரேக் அட்வான்டேஜ் அண்ட் சஸ்பென்ஷன் அட்வான்டேஜ் 160 இருந்தாலும் அந்த வண்டிக்கு ஈக்குவலான ஒரு ஃபீலை வந்து இந்த வண்டி உங்களுக்கு கொடுக்கும். ப்ளஸ் ஹைவேஸில் 80-85 நீங்கள் ரிலாக்ஸாக க்ரூஸ் பண்ண முடியுது இந்த வண்டியில். அதுக்கு கீழே இருக்க ஸ்பீடும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அதுக்கு மேலேயுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வண்டிக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் 70 அந்த 85 அந்த ரேஞ்ச் இருக்குல்ல, அது வந்து பக்கா சூப்பராக போகுது. அட் த சேம் டைம் மைலேஜ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60+ எக்கோவில் ஓட்டினா வருது. பட் நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ஒரு 60s to 80s அந்த ரேஞ்சில் த்ராட்டில் ரொம்ப ரைஸ் பண்ணாமல், கியர் ஷிஃப்ட் பண்ணாமல், ஹைவேஸில் மோஸ்ட்லி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா 50 to 54 அந்த ரேஞ்ச் வந்து கிடைக்குது. என்னோடய யூஸ் படி பார்த்திங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லாக திருவில் ஒரு ஜென்ரலாக அப்படியே பிடிச்சி ஓட்டி வைக்கோ நல்லா இருந்துச்சு மைலேஜ். அட் த சேம் டைம் நீங்கள் லோக்கல் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு சிம்பிளாக ரொம்ப ரஷ் பண்ணாமல் 45 to 60 ரேஞ்சஸ் ஸ்பீடில் ஓட்டுறீங்க அப்படின்னா 58 60 உங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்கிது. ஏன்னா பேசிக்காக இது ஒரு 125cc என்ஜின் ரொம்ப ஸ்மூத்லாம் கிடையாது. SP 125 ரேஞ்சுக்கு உங்களுக்கு பயங்கர ஒரு ஸ்மூத்தாக ஃபீல் குட்டாக இல்லை. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து N125 ஆர் NS 125 அளவுக்கு ரொம்ப ரகடாகவும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி காமான ரிலாக்ஸ்டான ஒரு டிசைனில் வந்து இருக்குது என்ஜினோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே. பட் டிசைன் வாஸ் என்ஜினோட குவாலிட்டி, பெயிண்டிங் எல்லாமே ஒரு 150 அளவுக்கு உங்களுக்கு ஈக்குவல்டாக வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் பக்காவாக இருக்குங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கன்சோல் உங்களுக்கு வெயிலில் இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் இதையே நீங்கள் நைட்டில் எடுத்து ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி கன்சோலுங்க இது. ஏன் அப்படின்னா நல்ல ஒரு டல் லைட் கூட இல்லை, ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதிரி பகல் டைம்லேயே மேகமூட்டமாக இருந்துச்சுன்னா இந்த கன்சோலோட பேக்ரவுண்ட் எல்இடிஸ் ஒயிட் கலர் இருக்குல்ல, அப்படி எலவேஷனாக இருக்குது. நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும்.
ஷேடோ டைமில். பட் ரொம்ப வெயிலாக இருக்கும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கு காரணம் உள்ளே இருக்க கன்சோல் நல்லா இருக்குது, வெளியில் அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் மொத்தம். ஸோ அதனால் உங்களுக்கு கிளார் அடிக்குது, கிளாரிங் இஷ்யூ மட்டும்தான். பட் கன்சோல் இஸ் வெரி வெரி குட். நான் முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு கன்சோல் ஓரளவுக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன், அடுத்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனால் கன்சோல் நைட் டைமில் அண்டு ஷேடோ டைமில் அப்படி ஒரு இது இந்த வண்டியில் வந்து கன்சோல் சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதோட அந்த பிரைட்னஸ் நல்லா இருக்கனால மோஸ்ட்லி ரீட் பண்ண முடியுது பைக்கில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு. அண்ட் நான் உட்காந்துருக்க அந்த பொசிஷனை பாருங்களேன், டேங்க் வந்து குட்டி தான், ஒரு 11 லிட்டர் 12 லிட்டர் கெப்பாசிட்டி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த ஃபேரிங் வந்து அவ்வளோ பல்ஜாக, ஃப்ரண்ட்டில் வந்து ஏதோ ஒரு ஹார்ன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோடு கொடுத்துருக்கனால பைக் உட்காந்து ஓட்டும்போது ஒரு 125cc ஃபீல் வந்து இல்லை. ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தி, 795 to 805 mm இருக்குது. ஸோ ஆனால் வெயிட் அந்தளவுக்கு இல்லாதனால உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியுது, பைக்கில் உட்காந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. என் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கெலாம் பைக் பக்கா. ஆல்மோஸ்ட் 6 feet நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப ரொம்ப செட் ஆகும், நல்லாயிருக்கும். என்எஸ்ஸில் நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, பிரேக்ஸை கொஞ்சம் மொக்கையாக கொடுத்தது. ஆனால் இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் அதுதான், பிரேக்ஸ் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஃப்ரண்ட்டோட ஏபிஎஸ் சும்மா பேச்சுக்குன்னு இல்லாமல் அதோட பைட்டிங் பவர் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 200cc என்னோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னோட CB 200Xக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். அது அளவுக்கு அது நான் இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நல்ல பிரேக் அது. அதோட ஈக்குவலாக இந்த பிரேக் வந்து அடிக்குது. ஏன்னா என்னோடதும் பெட்டல் டிஸ்க் டைப்பு, இதுவும் பெட்டல் டிஸ்க், ரவுண்ட் டிஸ்க் வந்து கிடையாது, உங்களுக்கு கட் பண்ணியிருப்பாங்க டிஸ்க்கை. அதனால் ஃப்ரண்ட்டோட பிரேக்கிங்கோட அந்த லெவல் வந்து நல்லா இருக்குங்க. ரியரில் உங்களுக்கு டிஸ்க் வரதில்லை, டாப் வெர்ஷன்லேயும் வரதில்லை. அதாவது ஏபிஎஸ் நான் ஏபிஎஸ் வேரியண்ட் தான் இருக்குது. உங்களுக்கு ஏபிஎஸ் வெர்ஷன்லேயும் வராது, நான் ஏபிஎஸ்லேயும் வராது. ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ரியரில் வராது, ட்ரம் பிரேக்ஸ் தான். பட் குவாலிட்டி வைஸ் ஓகே. டயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸு. ஃப்ரண்ட்டில் வந்து 90/100, ரியரில் வந்து 120 120 or 130 அந்த ரேஞ்சில் வந்து டயர்ஸ் வந்து கொடுத்துருக்கனால ரியர் வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம், எம்டி மாதிரியே வந்து உங்களுக்கு இருக்கும் ரியர் எண்டு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த நம்பர் பிளேட் ஹோல்டர் மட்டும்தான் லென்த்தராக வரும். அரை டயர் ரியர்லேருந்து அரை டயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர் லைட் வந்து இருக்கும். இந்த மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நல்ல வண்டி, நல்ல அஜைல். மோஸ்ட்லி டிராஃபிக் யூஸ்க்கும் சரி, லாங் டூரிங்க்கு நீங்கள் ஹைவே யூஸ்க்கும் சரி பக்காவாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கும். எல்லாமே ஆல் எல்இடி சிஸ்டமில் வரும், உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே எல்இடிஸ். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். மைலேஜும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். என்னென்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக அந்த வண்டி வந்து இருக்காது. நீங்கள் SP 125 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரைடர் வந்து ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த வண்டியில் இல்லை. ஸ்டெபிலிட்டி பாருங்களேன், செம்ம. நான் தான் சொல்கிறேனே, உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஹார்டாக கொடுத்துருப்பாங்க, நல்லாவே டீசெண்டாக இருக்கும். நீங்கள் கையை விட்டால் கூட எனக்கு தெரிஞ்சு ஹேண்டில் பார் வந்து ஷேக் ஆகலை. எக்ஸ்ட்ரீம் 160Rல இதை விட வந்து நீங்கள் டக் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் கொஞ்சம் அப்ரைட்டு, ஹேண்டில் பாரோட வைடுமே கொஞ்சம் வைடு அதிகம் கம்பேர் டு 160. ஸோ 160 விட ரைடிங்கோட கம்ஃபர்ட், ரைடிங்கோட விஷயங்களில் எக்ஸ்ட்ரீம் 125 எனக்கு பெட்டராக தெரியுது நான் ஓட்டும்போது. அது இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அந்த ஒரு இஷ்யூவில் சொல்கிறேன். லைட்ஸ் நைட்டில் வந்து இதோட லைட்ஸ் செம்ம. ஆக்சிலரேட் தேவையில்ல, ஏன்னா இதில் இருக்கிறது ஒரு ப்ரொஜெக்டர் டைப் ஹெட்லாம்ப் தான், பவர்ஃபுல்லான லைட்ஸ் தான். அதுக்காக N160 அளவுக்கு கிடையாது. பட் உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமாகவும் இல்லை, ஓரளவுக்கு ஹைவேஸ்லேயும் சரி இதுலேயும் சரி நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. சஸ்பென்ஷன்ஸ் ரியரில் மோனோஷாக். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக்ஸ் தான், அது வந்து பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டியை பற்றின வீடியோஸ் இவ்வளோ தான். இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்குறப்போ 1,36,000 ஏபிஎஸ், 1,26,000 நான் ஏபிஎஸ் மாடல் வந்து வருது. மைலேஜ் உங்களுக்கு 55லேருந்து 62 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா எல்லாத்தையும் நான் வந்து சொல்லியாச்சு. இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நண்பா, டேக் கேர் அண்ட் பாய்.